ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். வாங்க நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. இப்போ நம்ம ஒரு படத்தை பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அந்த படம் ஒரு பர்சன் ஆக்டராக ஃபஸ்ட்டு டைம் டைரக்ஷன் பண்ணி அந்த படம் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காம போன ஒரு ரீசன் மகுடம் மெயினாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் ஓப்பனப்பாக சொல்ல போகிறேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். நான் முக்கியமாக யாரையும் ஹர்ட் பண்ண போகிறதில்ல. எஸ்பெஷலி விஷால் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. ஃபஸ்ட்டு மகுடம். இந்த மகுடம் ஆக்சுவலாக பார்க்கும்போது எப்படின்னா, இந்த படத்தில் ஆக்சுவலாகவே 2 விஷால் மெயினாக இருப்பாங்க. எப்படின்னா அப்பா விஷால் அண்ட் பையன் விஷால். நான் முக்கியமாக தாண்டி அஞ்சலியும் ஆக்சுவலி ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த கதையோட சீக்வன்ஸ் எப்படின்னா, லைக் ஒரு காருலேருந்து ஒரு வாங்குறாங்க. அது வாங்குற மூலிமா என்னென்ன பிரச்சனைகள் மெயினாக ஃபேஸ் ஆகுதா இந்த படத்தோட மெயின் கதையை மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. லைக் எப்படின்னா, லைக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்ற பேரில் நம்மளை சில ஆடியன்ஸ் கிளைமேக்ஸ் முன்னாடி எழுந்து போயிட்டாங்க. அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஏன்டா அந்த மாதிரி எழுந்து போகிறாங்க. பட் இருந்தாலுமே இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நான் மெயினாக சொல்ல போகிறேன். வீடியோ புதுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய பாசிட்டிவ் என்னென்னா, ஜிவிஎம் பிரகாஷோடைய மியூசிக். அவர் வழக்கம் போல் மியூசிக் டைரக்டராகவே பட்டையை கிளப்பியிருக்காரு. எஸ்பெஷலி அனிருத் ஏரா இருக்கிற டயத்தில் ஜிவிஎம் சார் அவர் போடுற ஒவ்வொரு மூவியோட மியூசிக்குமே சும்மா ஃபினாமிலாவாக இருக்குது. முக்கியமாக தாண்டி பிஜிஎம்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். முக்கியமாக சொல்லப்போனால் எந்த இடத்துல கரெக்டாக சாங் ரீப்ளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல கரெக்டாக பிஜிஎம் இது பண்ணணுன்னே கரெக்டாக செட் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்பெஷலி ஜிவிஎம் சாருக்கு பாராட்டுகள். அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் என்னென்னா, அஞ்சலி மேமோடைய நடிப்பு. இந்த படத்தில் அஞ்சலி மேம் குறிப்பிட்ட ரோல் கொடுத்த ரோல் கரெக்டாக மெயினாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இந்த படத்தில் ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொடுத்த கேரக்டர் கரெக்டாக மெயினாக பண்ணியிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் எதுவும் பண்ணாமல் கரெக்டாக மெயினாக இந்த படத்தில் மெயினாக நடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போதே தேர்ட் திங் விஷால் சாரோடைய நடிப்பு. விஷால் சார் என்னதான் 2 கதாபாத்திரம், அதாவது தந்தை ரோல்லே கிட்டத்தட்ட 2 விதமான ரோல் மெயினாக விட்டுருப்பாங்க. மகன் ரோல் ஒரு மெயினாக பண்ணியிருப்பாங்க. இந்த 3 கதாபாத்திரங்கள் மெயினாக பண்ணாலுமே தட் இஸ் டபுள் ஆக்ஷன் ரோல் அவங்க கரெக்டாக மெயினாக நடிச்சிருந்தார். அண்ட் இது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம். அவர் முடிஞ்ச அளவுக்கு மெயினாக எஃபர்ட் போட்டிருக்காரு. இது பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் 4வது என்னென்னா, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். கிளைமேக்ஸ் சீரியஸாக சொல்லப்போனால் சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மெயினாக வச்சுருந்தாங்க. சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆனதால் இந்த படத்தில் முக்கியமாக நான் அந்த பாசிட்டிவ்ஸ் மெயினாக பார்த்துருந்தேன். பட் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸ் மெயினாக சொல்ல போகிறேன். எவ்வளோக்குள்ள பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் டிசாஸ்டர்ஸ் மெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் எப்படி சொல்ல போனால், லைக் திரும்ப அரைச்ச மாதிரியே மெயினாக ஃபீல் ஆச்சு. லைக் எப்படின்னா, ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி செகிட் போயிட்டானுங்க. எப்படி சொல்ல போனால், லைக் என்னடா இது ஒரு க்யூரியாசிட்டி இல்லை, எதுவுமே இல்லாத மாதிரி மெயினாக ஃபீல் ஆனதுனால இந்த படம் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தால் தான் செகண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் மெயினாக வரும். ஆனால் ஃபஸ்ட் ஆஃபே நல்லா இல்லைனோடனே எப்படி செகண்ட் ஆஃப் மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னு தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஒரு மகாமட்டமாக எடுத்து வச்ச மாதிரி எனக்கு மெயினாக ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் திங் விஷால் சாரோடைய இந்த படத்தோட டியூரேஷன் 1:08 கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேலே அந்த படத்தை மெயினாக எடுத்துருக்காங்க. அதாவது 185 minutes. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்ற பேரில் 3 மணி நேரம் 5 நிமிஷம் இந்த படம் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்துன்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours 20 minutes முடிய வேண்டிய படத்தை 3 hours 5 minutes மெயின் எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலுமே நிறைய ஓட்டைகள் மெயினாக இருக்குது. அது ஓப்பனப்பாகவே சொல்லிடுறேன். அண்ட் தேர்ட் திங் விஷால் சாரோடைய ஃபஸ்ட் ப்ரொடியூசர் அவதாரம், அதாவது டேரக்டர் மெயினாக ஃபஸ்ட்டு டைம் மூவி எடுத்திருக்காரு. இது தெரிஞ்சு அவர் லைக் ஒரு லாங் டேர்ம் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் அவர் மெயினாக சொல்கிறாரு. அந்த மாதிரி இன்டர்வியூ தான் மெயினாக கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் டேரக்டராக ஃபஸ்ட் டைம் முயற்சி எடுத்தது பாராட்டக்கூடிய விஷயம். பட் நான் இதுக்கப்புறம் அவர் டேரக்டராக பண்ணார்னா இதுக்கு மேலே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இம்ப்ரூவ் பண்ணி கரண்ட் நம்பிக்கை இருக்குது. ஓப்பனப்பாக நான் மெயினாக சொல்லிடுறேன். அண்ட் ஃபோர்த்து பிக்கஸ்ட்டு ஓட்டை என்னன்னா, இந்த படத்தில் சிஎஃப்எக்ஸ் அண்ட் மேக்கப் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அப்பா விஷால் லைக் எப்படி
தேட்டரில் பார்க்கும்போது லைக் அப்பா விஷயம் லைக் உதறிச்சுன்னு என்ன ஃபீல் ஆச்சு. லைக் எப்படி சொல்ல போனால் இந்த மேக்கப் வந்து அவருக்கு மெயினாக செட்டே ஆகலை அப்பா விஷால்து. அந்த இடத்துல நிறைய ஓட்டைகள் இருக்குது. என்னதான் வந்து அவர் நல்லா நடிச்சிருந்தாலுமே இந்த படத்தில் ஊறப்பட்ட ஓட்டைகள் ஓட்டைகள் ஓட்டைகள். பட் இருந்தாலுமே விஷாலுக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக தாண்டி ஜிவிஎம் சாரோட மியூசிக் அண்ட் அஞ்சலி மேம் ஆக்டிங் இஸ் ஃபேபுலஸ். ஓவரால் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 5க்கு 2.5, அதாவது 5க்கு நான் 2.5 மீனாக நான் கொடுக்குறேன். ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கான்னு கேட்டால் தெரியல, எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நான் 5க்கு 2.5 தான் கொடுக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு விஷால் சார் வந்து இதுக்கப்புறம் படம் எடுக்கிறதா இருந்தால் லைக் கதையை நல்லா யோசித்து மேபி அடுத்த டைம் ஒரு பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், யாரும் வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. இப்போ யாராவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா யாரும் இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்களும் யாராவது ஒரு டைம் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதே நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து யாரையும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணுங்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. பர்சனலாக அட்டாக் பண்ணாதீங்க, அது ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல்லை கூட டைம் தட்டிடுங்க. அதே மாதிரி விஷால் சார் நல்லா அடுத்த படம் நல்லா கொடுப்பாரு நான் நம்புகிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.